பேய் கதை ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய மூவி தான். ஆனால் பேய் கதைன்னு பேர், அதில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சா தான் நம்ம வந்து என்னென்னு பார்ப்போங்கிறதுனால மோசஸ் சார் நல்ல ஒரு புது கதையை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு த ஸ்டோரி. புது ஆக்டர்ஸ்க்கு வெல்கம். ஃப்யூச்சர், நல்ல ஃப்யூச்சர் அவங்களுக்கு எதிர்காலம் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஐ ப்ரே ஃபார் ஆல்மைட்டி. மியூசிக் நல்லாயிருக்கு. படம் போர் அடிக்காமல் தான் போகுது. கொஞ்சம் அது சளைப்பாக இருக்கிற நேரம் அந்த கானா போடுறது, மியூசிக் போடுறதெல்லாம் வந்து மக்களை உசுப்பேற்றி எந்திரிச்சு உட்கார வைக்குது. விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்தில் காமெடி, அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸோட காமெடி தான் படத்தை அப்படியே கொண்டுட்டு போயிட்டுருக்கு. காளியோட ரோலாக இருக்கட்டும், அந்த கானா பாடுற ஃப்ரெண்டோட ரோலாக இருக்கட்டும், கூட இருக்கிறவங்க கலாய்ச்சிட்டு இருக்கிறது எல்லாமே, அந்த மைல்டு மியூசிக் வர வேண்டிய இடத்துல மைல்டு மியூசிக், ஹாரர் மியூசிக் வர வேண்டிய இடத்துல ஹாரர் மியூசிக், எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆமாம், அது வந்து ஆக்சுவலி இதை பேய் கதை இல்லைன்ட்டேனே. நம்ம காஞ்சனா இது அரண்மனைங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு வந்து அப்போ தான் பார்ப்போம். மக்களோட ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அந்த பேய் கதை இல்லை. மனுஷங்களுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் பேயாக மண்டையில் ஓடிட்டு இருக்குதுங்கிறத அதை எடுத்து காமிக்கும். நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான், பார்க்கலாம். ஹாரர்லாம் கிடையாது, சும்மா ஒரு அட்வென்ச்சர் மாதிரி வச்சுக்கோங்களேன். நல்லா இருந்துச்சு. காமெடி இருக்குது. எல்லாருமே புதுசுன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே வேறு ஸ்டோரி மாதிரி தான் கடைசியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தெரியல தான், போகுது கதை போக்கில் அப்படியே போகுது. ஒரு நல்லா பண்ணியிருந்தார். மியூசிக்கு, சாங் எல்லாமே நல்லா இருந்தது. பேய் கதையாண்ணா? ஓகேண்ணா, குட், நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வந்து பார்க்கலாண்ணா. இவங்களுக்கு அவங்களுக்குன்னு இல்லை, எல்லோரும் வந்து பார்க்கலாம். எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம் தான். எடிட்டிங் ஃபஸ்ட்டு படம் இல்லை, எடிட்டிங்கு எல்லாம் குட்டு. மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ் அந்த ஒரு சில இடங்களில் அந்த நியூஸ் சம்மந்தமான டைலாக்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு படம் தான், அதனால கொஞ்சம். ஆமாம், 4 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிறதுலாம் அதே திரும்பி வரும். எது அதுதான் இப்போ எல்லாம் பிஸ்னஸ் தானே, வர வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் தானே. பேய் கதைனா பேய் இருக்கிறது தான் சொல்ல, ஒரு விஷயம் இல்லாத விஷயத்தான் சொல்ல. பேய் கதை சொல்லாதான் அந்தமாரி ஒரு இப்போ சொல்லியிருக்காங்க. குட் பர்ஃபார்மன்ஸ். அதான் இம்ப்ரூவ் பண்ணணும்ண்ணா, பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் படத்தில் பண்ண போகிறாங்க. நல்லா இருக்கு. மியூசிக் குட். மியூசிக், சாங்ஸு ஒரு சில 2 சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. கேரக்டர்ஸும் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தனியாக வச்சுருக்காங்க, அது நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபு ஃபஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே சேர்த்துறோம், எல்லாம் ஒரே மாரி தான். நாட்டு இது நல்லா இருக்கு, அதனால சொல்ல முடியல. இனிமேல் இப்படி போச்சு. குட். டைரக்ஷனாக நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். பேய் கதை நல்லா இருக்குதுங்க, பார்க்கலாம். பேய் கதைன்னா அவங்க சொல்கிற கதை பேய் கதை சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஒரு மொத்தமாக 4 ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே நடக்கிற கதை அந்த மாதிரி. ஆமாம், போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குதுங்க. நல்லா பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. ஆமாம், எல்லாம் ஒரே மாதிரி தான். ஃபஸ்ட் டைம் போனது தெரிலங்க. நல்லா இருக்கு. காமெடி இருக்குது. அவங்க பண்ணுறது எல்லாமே அந்த பேய் கலந்த காமெடி அந்த மாதிரி நல்லாயிருக்கு. பார்க்கலாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஜிவி மகா. இந்த பேய் கதையில் வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். பேய் கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாரர் லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஆடியன்ஸ் வந்து கிட்ஸோடு கூட்டிகிட்டு வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலி வந்து நான் டப்பிங் போர்ஷன்ஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த ஃபுல் ஒர்க் முடியாத போது பார்த்தது வந்து வேறு மாதிரி அவுட்புட்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஆடியன்ஸோடு சேர்ந்து அந்த மியூசிக், அந்த பிஜிஎம் அதோடு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆடியன்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து எங்களோட செகண்ட் ஹாஃபில் தான் நான் வருவேன். செகண்ட் ஹாஃபில் இருக்க என்னோடய க்ரூ வந்து ரொம்பவே ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது ஆக்ட் பண்ணுறதுக்கு.
யா ஆக்சுவலி இன்னும் ஒரு 2 மூவி இப்போ தான் டாக் போயிட்டுருக்கு பண்ணுவேன்னு நினைக்கிறேன்.